இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. இங்கே வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை விசேஷமாக இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. இங்கே மேலே வந்து சொரிமுத்தையனார் கோயில் இருக்குது. அந்த ஆடி அமாவாசைக்கே விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வருவாங்க. அங்கே தான் விரதம் இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் தாத்தா நாங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து அப்போல்லாம் மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டியில் தான் வருவோம். இங்கே தான் வந்து விரதம் விட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் அந்தளவுக்கு வர்றதில்ல. நாங்களுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம், ஆனாலும் போக முடியறதில்ல. இங்கே ஆற்றுல போய் குளிச்சுட்டு அங்கே ஐயர் இருப்பாங்க, தர்ப்பணம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் வச்சு தான் விரதம் விடுறது. நிறைய பேர் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா அம்மா இல்லாதவங்க தான் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அப்பா இல்லாதவங்க தான் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா அப்பா இல்லாதவங்க விரதம் இருப்பாங்க ஆம்பளையால், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவர் இல்லாதவங்க விரதம் இருப்பாங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் மாமாவுக்கு வந்து அப்பா இல்லாதனால அவங்க விரதம் இருப்பாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெரைட்டியாக இருக்கும், நிறைய இருக்கும். அவியல், பொரியல், கூட்டு அது இதுன்ட்டு இருக்கும். நான் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய வச்சோன்னா அந்த பசங்க சாப்பிட மாட்டேக்காங்க. 2, 3, 4 பேர் தான் நாங்கள். அதில் பசங்க வந்து அவ்வளோவா சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால உருப்படியாக செஞ்சாலும் ஒன்று உருப்படியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொரியல் மட்டும் செஞ்சேன். ஒரு பொரியல், சாம்பார், ரசம், அப்பளம், பாயாசம், வடை, இது எல்லாமே இருக்கும். அந்த விரதம் விடுற அன்னைக்கு இது எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா விரதம் விடும்போது ஊருக்கு போயிடுவோம். ஸோ அங்கே அம்மா அப்பா விரதம் விடுவாங்க, ஊருக்கு போயிடுவோம். கொஞ்சம் நிறைய எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணி அங்கேயே வச்சு விரதம் விட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் அந்தளவுக்கு போகிறதில்ல, இங்கேயே வச்சு விரதம் விட்டுருவோம். சமையல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நீவர்ணை காட்டுவாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு, முதல்ல காக்காய்க்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மெல்லாம் சாப்பிட்ணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கையோடு என்ன பண்ணணும்னா, இந்த விரத பாத்திரம் வந்து தனியாக தான் வச்சு சமையல் பண்ணுவோம். நம்ம நார்மலாக டெய்லியும் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் அன்னைக்கு சமையல் பண்ணுறது கிடையாது. அதுக்குன்னு தனியாக இருக்கும் இப்போ விரத பாத்திரம். விரதம் என்றைக்கெல்லாம் இருக்கோமோ அன்றைக்கெலாம் மட்டும் இந்த பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரத்தை வந்து கழுவி வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். சமையல்லாம் முடிச்சுட்டு விரதெல்லாம் விட்டதுக்கப்புறம் கையோடு இந்த வேலையெல்லாம் முடித்தா தான் நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறி ஆனாலும் மறுநாள் வரைக்கும் அந்த வேலை இழுத்துரும். நான் என்ன பண்ணுவேன்னா விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டு அதே கையோடு போய் எல்லா பாத்திரத்தையும் இந்த சாப்பாடெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதை கழுவி கையோடு கவுத்திடுவோம். ஸோ இப்படி தான் எங்களுடைய விரத நாள் வந்து போகும். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் விரதம் இருந்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.